ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரீஸில் நிறைய புது புது வேர்ட்ஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த பேசிஸில் இன்றைக்கும் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன். இன் அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஐ லிவ் இன் சென்னை. ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் வசிக்கிறேன். சென்னையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் இன் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, we are vacating the house in December. we are vacating the house in December அப்படின்னா நாங்கள் டிசம்பர் மாதத்தில் வீட்டை காலி பண்ணுறோம். அப்போது டிசம்பரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிசம்பர் முன்னாடி இன் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டு அப்படின்னா அதோட சேர்த்து அப்படின்னு மீனிங். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பை ட்ரெஸ் டு மை மதர் இன் அடிஷன் டு யுவர் ஃபேமிலி. பை ட்ரெஸ் டு மை மதர் இன் அடிஷன் டு யுவர் ஃபேமிலி அப்படின்னா உன்னோட குடும்பத்தோடு சேர்த்து என்னோட அம்மாவுக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கிடு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கால் யுவர் பிரதர் இன் அடிஷன் டு யுவர் அங்கிள். கால் யுவர் பிரதர் இன் அடிஷன் டு யுவர் அங்கிள் அப்படின்னா உன்னோட மாமாவோட சேர்த்து உன்னோட அண்ணனையும் கூப்பிடு. அப்போது இன் அடிஷன் டு அப்படின்னா அதோட சேர்த்து அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இன் டேர்ம்ஸ் ஆஃப். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னா அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திங்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. திங்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா பணத்தின் அடிப்படையில் உன்னோட குடும்பத்தை திங்க் பண்ணு. இதை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனையினால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்கள்ல, உன் சேலரியை நம்பி தான் உன் குடும்பம் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த மணி அடிப்படையில் உன் குடும்பத்தை திங்க் பண்ணிப்பார், இந்த வேலை நமக்கு முக்கியம், ரிசைன் பண்ணாத, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னா அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, see your work in terms of your growth. see your work in terms of your growth அப்படின்னா உன்னோட வளர்ச்சியின் அடிப்படையில் உன் வேலையை பாரு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னா அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன் பிட்வீன். இன் பிட்வீன் அப்படின்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஐ வில் கால் யூ இன் பிட்வீன் 9 and 10 pm. ஐ வில் கால் யூ இன் பிட்வீன் 9 and 10 pm அப்படின்னா 9 to 10க்குள்ளே நான் உன்னை கால் பண்ணுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ட்ரை டு ஃபைண்ட் அவுட் டைம் இன் பிட்வீன் யுவர் கிளாஸஸ் அண்ட் ஹாவ் லஞ்ச். ட்ரை டு ஃபைண்ட் அவுட் டைம் இன் பிட்வீன் யுவர் கிளாஸஸ் அண்ட் ஹாவ் லஞ்ச் அப்படின்னா உன்னோட கிளாஸுக்கு நடுவில் ஏதாவது ஒரு டைமை ஒதுக்கி லஞ்சை சாப்பிட்ரு, இதுதான் அதோட மீனிங். ஸோ இன் பிட்வீன் அப்படின்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாக அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக பேசும்போது உண்மையை சொல்லணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம்ல, அதுதான் இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட் அப்படின்ற மீனிங் உண்மையை சொல்லணுன்னா அல்லது உண்மையாக அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, he was in fact near death when they reached. he was in fact near death when they reached அப்படின்னா அவங்க போய் ரீச் ஆனப்போ உண்மையாகவே அவன் சாவு பக்கத்தில் இருந்தான், அதாவது சாவோட விளிம்பில் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாகவே, உண்மையாக அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்ஃபேக்ட் we were about to leave by the time you came. இன்ஃபேக்ட் we were about to leave by the time you came அப்படின்னா உண்மையை சொல்லணுன்னா நீ வர்றதுக்குள்ளே நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இன்ஃபேக்ட் அப்படின்ற வேர்டை உண்மையை சொல்லணுன்னா அப்படின்ற மீனிங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன் த மீன் டைம். இன் த மீன் டைம் அப்படின்னா இதற்கிடையில் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, த ஆர்டர்ட் ஃபுட் வில் பி டெலிவர்ட் அட் 9 pm. யூ கேன் ஹாவ் த ஸ்நாக்ஸ் இன் த மீன் டைம். தி ஆர்டர்ட் ஃபுட் வில் பி டெலிவர்ட் அட் 9 pm அப்படின்னா ஆர்டர் பண்ண சாப்பாடு 9 மணிக்கு தான் டெலிவரி ஆகும். யூ கேன் ஹாவ் த ஸ்நாக்ஸ் இன் த மீன் டைம் அப்படின்னா இதுக்கிடையில் நீ வேணால் ஸ்நாக்ஸ் சாப்பிடு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, த மூவி வில் ஸ்டார்ட் அட் 7 pm. வி கேன் ஷாப் சம்திங் இன் த மீன் டைம். த மூவி வில் ஸ்டார்ட் அட் 7 pm அப்படின்னா படம் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். வி கேன் ஷாப் சம்திங் இன் த மீன் டைம் அப்படின்னா இதுக்கிடையில் நம்ம ஏதாவது ஷாப் பண்ணுவோம். ஸோ இந்த மீன் டைம் அப்படின்னா இதற்கிடையில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்த போதிலும் அப்படின்னு மீனிங். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, we went out in spite of the rain. we went out in spite of the rain அப்படின்னா மழை பெஞ்சாலும் நாங்கள் வெளியே போனோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஐ டோன்ட் லைக் ஹர் இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பியூட்டி.
ஐ டோன்ட் லைக் ஹர் இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பியூட்டி அப்படின்னா அவள் அழகாக இருந்த போதிலும், அவள் அழகாக இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்காது. ஸோ இன்ஸ்பைட் அப்படின்னா இருந்த போதிலும், அதாவது இந்த இன்ஸ்பைட் அப்படின்ற வேர்டை ஒரு சென்டென்ஸில் 2 ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இன்கேஸ். இன்கேஸ் அப்படின்னா ஒரு வேளை அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஐ வில் டேக் த மணி இன்கேஸ் ஐ நீட் இட். ஐ வில் டேக் த மணி இன்கேஸ் ஐ நீட் இட் அப்படின்னா ஒருவேளை எனக்கு அது தேவைப்பட்டால் நான் அந்த மணியை எடுத்துக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஷீ வில் ஈட் த ஃப்ரூட்ஸ் இன்கேஸ் ஷீ ஃபீல்ஸ் ஹங்க்ரி. ஷீ வில் ஈட் த ஃப்ரூட்ஸ் இன்கேஸ் ஷீ ஃபீல்ஸ் ஹங்க்ரி அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு பசியாக இருந்துச்சு அப்படின்னா அவள் அந்த பழங்களை சாப்பிடுவா. ஸோ இன்கேஸ் அப்படின்னா ஒரு வேளை அப்படின்னு அர்த்தம். த லாஸ்ட் ஒன் இன்ஸ்டட். இன்ஸ்டட் அப்படின்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஐ வில் ப்ளே இன்ஸ்டட் ஆஃப் ஹர். ஐ வில் ப்ளே இன்ஸ்டட் ஆஃப் ஹர் அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் விளையாடுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டட் ஆஃப் எனிமீஸ். ஐ வில் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டட் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னா எதிரிகளுக்கு பதிலாக நான் நண்பர்களை சம்பாதிக்க முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டெய்லி கான்வர்சேஷனில் பேசி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.